போதிக்கக்கூடிய விஷயம். அப்போ அதனால எந்த வகையிலையும் இஸ்லாம் முழுக்க முழுக்க மனித சமுதாயத்துக்கு தீங்கு இழைப்பதற்கு இஸ்லாம் விரோதமானது. கண்டிப்பா. யாரெல்லாம் மனித சமுதாய, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதரை கொலை செய்தது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கொலை செய்ததுக்கு சமம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மார்க்கம். இப்படியாக ஒரு நல்ல முறையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப அதே போல யார் ஒருவரை வாழ வைப்பாரோ அவர் ஒட்டுமொத்த மனிதனை வாழ வைப்பாரோ. ஒரு முஸ்லிமை கொலை செய்தவர் ஒட்டுமொத்த முஸ்லிமை கொலை செய்தவர்னு சொல்லல. ஒரு மனிதரை, ஒரு மனிதன் சொல்லும்போது அவர் முஸ்லிமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவராவும் இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவரா இருக்கட்டும், அதே போல ஒரு மனிதரை வாழ வைத்தவர் தான் சொல்றாங்களே ஒழிய ஒரு முஸ்லிமை வாழ வைத்தவர்னு சொல்லல. அப்ப அவர் முஸ்லிமான மனிதரை வாழ வைத்திருந்தாலும் சரிதான், முஸ்லிம் அல்லாத எவரை வாழ வைத்திருந்தாலும் சரிதான். அப்ப இப்படியான ஒரு முறையை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால இஸ்லாத்திற்கும் தீவிரவாத முறைக்கும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு வகையிலேயும் இஸ்லாம் அதை அனுமதிப்பதும் இல்லை, அதற்கு பெயர் ஜிஹாதும் இல்லை. இன்னும் அப்படியான நடவடிக்கைகளை யாரெல்லாம் மேற்கொள்றாங்களோ அவங்க இஸ்லாத்தினுடைய பார்வையில இஸ்லாமிய இதுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதாகத்தான் இஸ்லாம் சொல்லுது.